ஆனந்தி வந்து நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்து, "ஆனந்தி என்னடி இவ்வளோ சந்தோஷமா இருக்க? ஆமாடி. எப்படி இருந்தது குணா? அந்த சாப்பாடு சாப்பிட்றது, அந்த பரோட்டா சுட்டது எல்லாத்தையும் மறக்கவே முடியாதுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாடி, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம குமரன் சாரும் வந்து அவங்க ஃப்ரெண்டும் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கல்ல. ஆமாம், எப்படி கண்ணியத்தை வந்து பொண்ணுங்க கிட்ட மதிக்கணும், அவங்ககிட்ட எப்படி வந்து நம்ம கண்ணியமா நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குடி. உண்மையிலேயே இந்த மாதிரி மனுஷங்களாம் பார்க்குறது அதிகம். அதுவும் வந்து குமரன் சார் அந்த குழந்தைய காப்பாத்தினாரு பாரு, அத மட்டும் என்னால மறக்கவே முடியாது குணா. உண்மையிலே அவருக்கு எவ்வளோ நல்ல மனசு இல்ல அப்படின்னோனே, நல்ல மனசுக்காரங்க இந்த பூமியிலே இருக்காங்கன்னு இவங்கள பார்த்தா எனக்கு தெரியுது குணா அப்படின்னோனே, நீ உன் புருஷன வச்சு மட்டும் எடை போடாத. இப்ப என் புருஷன் சொல்லாத குணா. சாரிடி மறந்துட்டேன். நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னோனே, சரி சரி, உன் முன்னாள் புருஷன பத்தி யோசிச்சு எடை போடாத. அந்த பாவி ரொம்ப மோசமானவன். அவன் ஒருத்தன் தான் அந்த உலகத்துக்கே இருக்க முடியும். மற்றபடி நிறைய பேர் நல்லவங்க தாண்டி அப்படின்னு. ஆமாம், எனக்கு இப்போ தான் புரியுது. ஆமளையும் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது குணா. ஆனால் உண்மையிலே குமரன் சாரை பார்க்கும்போது அந்த பயமே எனக்கு போச்சு. என் அப்பாவை தவிர இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லைன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குமரன் சாரை பார்த்து நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, சரிடி, எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் மட்டும் புரியலடி. திடீர்னு அவங்க உன்னை புருஷன் பொண்டாட்டி சொன்னாங்க பாரு, உன்னையும் குமரன் சாரையும். அந்த நிமிஷம் எனக்கு அப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணுச்சுடி. என்ன குணா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லடி எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா. அப்படிலாம் யோசிக்காது குணா. இந்த விஷயம் குமரன் சாருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வருத்தப்படுவார். பாவம் குணா, அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அவங்க வாழ்க்கை நல்லபடி இருக்கட்டும் குணா. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லபடி இருக்கணும்ல அப்படின்னோடனே, அதுவும் கரெக்டு தாண்டி அப்படின்றாங்க. சரி குணா, நாளைக்கு காலையில் நம்ம எங்கே போகிறோம்? குமரன் சார் எக்ஸ்போ நடக்க போதில் நாளைக்கு, அதுக்கு வர சொன்னார். நம்ம முதல்ல எக்ஸ்போக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்து விழாமா நடத்துகிறாங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். சரி காலை சீக்கிரமாக கிளம்பிடலாண்டி, தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. சந்தோஷமாக வந்து அன்றைக்கி தூங்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு குமரன் வந்து அப்படியே வந்து கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்து ஆனந்தியை பற்றி ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனந்திக்கு எவ்வளோ வந்து ஆசைகளை, குட்டி குட்டி ஆசைகளை எவ்வளோ இருக்குது. அவங்க எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏங்குறாங்க. அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் தானே, அவர் வந்து எல்லாமே நிறைவேற்றி வச்சுருப்பாரு. ஏன் ஆனந்தி வந்து ஒரு ஃப்ரீடமாக இப்போ ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க அப்பா கிட்ட தானே அவங்க இங்கே தானே இருந்தாங்க, வேற எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கி வளர்ந்துருப்பாங்களா? இந்த விஷயம்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு. டேய், உன்கிட்ட போய் சொன்னா பாடுறா, எல்லாம் என்ன சொல்லணும்டா, உன்கிட்ட இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு கொரட்டை விட்டு தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அவர் இருப்பா. டேய் விட்றா, என்ன டயர்டாக இருக்குடா, தூங்கணும்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு தூங்குறாரு. நீ வேணா தூங்குடா, எனக்கு என்னமோ தூக்கமே வராதுடா. ஏன்னா என் கனவுல ஃபுல்லாக ஆனந்தி தான் இருப்பாங்களா. அவங்கள அப்படியே அவங்களோட அழகை வர்ணிச்சிருக்கு தாண்டா என்னோட சந்தோஷமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கி போகிறாங்க எல்லாருமே. காலைல வெள்ளனே எழுந்து குணாவும் ஆனந்தியும் கிளம்பியிருக்காங்க. இங்கே வந்து நேராக வராங்க குமரனை தேடி. குமரன் இன்னும் எழுந்துக்கல. ஐயோ, இன்னும் ஆனந்தியே எழுந்து கிளம்பிட்டாங்க. என்ன ஆச்சு உனக்கு குமரா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறா. டே சாரிடா, நான் எப்போ தூங்கினேனே தெரியல, நைட்டெல்லாம் தூங்கல. அதான் எனக்கு தெரியுமே, ஒரே ஆனந்தியை பற்றி கனவு கண்டுருப்பேன். சரி அவங்க வந்து வெளியே நிற்க, என்னடா சொல்கிற? ஆமாம், அவங்க வெளியே நிற்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு கடகன்னு ஓடி போய் கதவை திறக்காரு. பார்த்தா ஆனந்தி நிற்கிறாங்க. ஆனந்தி வந்து அவரோட கண்ணுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்க. அப்படியே பார்த்து தன்னையும் மறக்கிறாரு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஆனந்தி காலையே அப்படி சொல்லிட்டு, என்ன ஆனந்தி கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, நீங்கள் வர்றதா இல்லை? அதான் நாங்கள் 2 பேருமே வந்துட்டோம். கிளம்புனீங்கன்னா இல்லையா? ஐயோ சாரிங்க. சரி நீங்கள் கிளம்பி வாங்க, நாங்கள் வெளியே நிற்கிறோம். ஐயோ வேணாங்க, உள்ளே வாங்க, அது வந்துங்க ஆமாங்க, ஏடா கூடமா இருக்குது. சரி பரவாயில்ல, நீங்கள் வெளியே நில்லுங்க. பரவாயில்ல, இதெல்லாம் என்ன இருக்குது, நாங்கள் உள்ளவே வரோன்னு பார்த்தா அங்கங்கே ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. என்ன இது அப்படி சொல்லிட்டு ஓடி போய் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. சரிங்க, நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா நாங்கள் பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னோடனே, சரிங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒன்று சிரிச்சுட்டே கிளம்புறாங்க ஆனந்தி.